மேலும் ஓர் அண்மை செய்தி. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியை தாக்கி நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியை தாக்கி நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியை தாக்கி நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சுனில். வணக்கம் சுனில், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் மேடம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே வடக்கு கோடம் பகுதியை சேர்ந்த மூதாட்டி வசந்தா, அதாவது மூதாட்டி 70 வயதான வசந்தா தனியாக வசித்து வருகிறார். ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் இவரது வீடு அமைந்துள்ளது. கடந்த 14 மாலை வசந்தா தனியாக இருந்த போது கொள்ளை கும்பல் அவரது வீட்டிற்கு சென்று குளிப்பதற்கு தண்ணீர் கேட்பது போல் நடித்து தண்ணீர் எடுப்பதற்காக வசந்தா வீட்டுக்குள் சென்ற போது அவரை பின்தொடர்ந்து சென்ற கும்பல் மறைத்து வைத்திருந்த கத்தியால் அவர் கழுத்தை குத்திவிட்டு காதுடன் கிழித்து 3.5 கிராம், அதாவது 3.5 கிராம் கம்மல் பறித்து அங்கிருந்து தப்பி சென்று விட்டார். காயமடைந்த மூதாட்டி ஆசாரிபுரம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்திருந்தார். அந்நிலையில் இன்று காலை அவர் உடல்நிலை நல்ல பரிசோதனை செய்த பிறகு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து விட்டார். மேலும் ஏற்கனவே அருண் என்ற ஒரு வாலிபர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் போலீசார் வழக்கை கொலை வழக்காக மாற்றி தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகிறார். விவரங்களுக்கு நன்றி சுனில்.